கொழும்பில் கோட் சூட் அணிகின்ற, யாழ்ப்பாணத்துக்கு வந்து வேட்டி கட்டுகின்ற, பெரிய சட்டத்தரணி என்று சொல்லுகின்ற அந்த அந்த தன்னால் செய்ய வேண்டிய அனைத்து குப்பாடித்தனமான வேலைகளும் செய்த யாழ் மக்களிலிருந்து நிராகரிக்கப்பட்ட, யாழ் மக்கள் சொல்ல வர வேண்டாம், இவர் சொல்லுகின்றார் இன்றைக்கு அனுரவ இங்கு காலடி வைக்க விட மாட்டேன். யாழ்ப்பாணம் தமிழ் மக்களுடைய கலாச்சார அடையாளம். யாழ்ப்பாண தமிழன் என்று சொல்லுவது இலங்கை தமிழர்களை எங்கள் அனைவருக்கும் அவமானமாக இருக்கிறது. படிப்புக்கு பேர் போன கல்வி சமூகம் செறிந்த இந்த மண்ணிலே இருந்து இவர்கள் எப்படி பிரதிநிதிகளாக போனார்கள், ரவுடித்தனமாக செயற்படுகிறார் என்று சொன்னபோது அவர் அதை மறுக்கவில்லை. அடுத்த நாள் சொல்லுகிறார், நானும் ரவுடிதான். நான் என்ன ஆடை அணிந்தாலும் உங்களுக்கு என்ன ஐயா அதில் வருத்தம்? உங்களுக்கு என்ன வருத்தம் அதில்? அவருக்கு வழக்கு தாக்கல் செய்யத்தானே தெரியும் என்று சொல்றார். வழக்கு தாக்கல் செய்ய தெரியும். ஆனபடியினால்தான் உங்களுடைய கட்சி இதுகால வரைக்கும் ஊழலுக்கு எதிராக தாக்கல் செய்த எல்லா வழக்குகளிலையும் என்னைத்தான் சட்டத்தரணியாக நியமித்திருக்கிறார்கள். எனது யாழ்ப்பாண பூர்வீகத்தை கேள்வி கேட்க இவர்கள் யார்? உங்களோட தலைவரை இங்கே கால் பதிக்க வேண்டாம் என்று நான் சொல்லியிருக்க கூடாது, உங்களை யாழ்ப்பாண மண்ணில் கால் பதிக்க கூடாது என்று நான் சொல்லியிருக்க வேணும். இந்த தேர்தல் ஏன் ஒரு மானத்துக்கான தேர்தலாக உருவெடுத்திருக்கிறது என்று பலர் பேசியிருக்கிறார்கள். யாழ் மண் எங்கள் இருப்பின் அடையாளத்தின் மண். யாழ்ப்பாணம் தமிழ் மக்களுடைய கலாச்சார அடையாளம். யாழ்ப்பாண தமிழன் என்று சொல்லுவது இலங்கை தமிழர்களை இந்த பிரதேசத்தில் இருந்து வந்திருந்தாலும் வெளிநாடுகளிலே சென்றால் இலங்கை தமிழர் யாழ்ப்பாண தமிழன் சொல்வார் என்றால் அது எங்களுடைய மொழி கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே இருந்து மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறவர்களை பற்றி பலவிதமான கேலியான விடயங்கள் உலா வருகின்றன. எங்கள் அனைவருக்கும் அவமானமாக இருக்கிறது. படிப்புக்கு பேர் போன கல்வி சமூகம் செறிந்த இந்த மண்ணிலே இருந்து இவர்கள் எப்படி பிரதிநிதிகளாக போனார்கள் என்ற கேள்வி எழுகிறது. ஒருவர் சொல்லுகிறார், யாழ்ப்பாணம் ஏழாயிரக்குள்ளதானே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதற்கு முன்னர் 2 லட்சம் மக்கள் தான் நாட்டின் சனத்தொகை என்று சொன்னார். சரி, அவருக்கு கணக்குத்தான் தெரியாது என்று பார்த்தால் புவியியலும் தெரியாது. இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினால் அவர்களுடைய ரவுடி அமைச்சர், நாங்கள் அவரை ரவுடி அமைச்சர் என்று சொல்வதற்கு காரணம் நான் இப்படியாக ஒருவரையும் விழிப்பது அல்ல, ஆனால் ரவுடித்தனமாக செயற்படுகிறார் என்று சொன்னபோது அவர் அதை மறுக்கவில்லை. அடுத்த நாள் சொல்லுகிறார், நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான், ஒத்துக்கொண்டு விட்டார். அவர் ஒத்துக்கொண்ட காரணத்தினாலேயே அவருக்கு அது பிடித்த ஒரு அடைமொழியாக இருக்கிறது. என்ற வேறு அடைமொழிகளை அவருக்கு பாவிக்க முடியாதே. ஆனபடினால சரி, ரவுடி அமைச்சர், உங்களுக்கு பிடித்தமான நீங்களே ஏற்றுக்கொண்ட உங்களை வர்ணிக்கிற சொல் ரவுடி அமைச்சர் இன்றைக்கு சொல்லுகிறார். சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டுறார், கொழும்புல காய்ச்சட்டை போடுறார். நான் என்ன ஆடை அணிந்தாலும் உங்களுக்கு என்ன ஐயா அதில் வருத்தம்? உங்களுக்கு என்ன வருத்தம் அதில்? அவருக்கு வழக்கு தாக்கல் செய்யத்தானே தெரியும் என்று சொல்கிறார்.
வழக்கு தாக்கல் செய்ய தெரியும். ஆனபடியினால்தான் உங்களுடைய கட்சி இதுகால வரைக்கும் ஊழலுக்கு எதிராக தாக்கல் செய்த எல்லா வழக்குகளிலையும் என்னைத்தான் சட்டத்தரணியாக நியமித்திருக்கிறார்கள். உங்களுக்கு அது தெரியுமோ தெரியாது, உங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க ரவுடி பக்கத்தில் இருக்கிற ஆள் உங்களோட கட்சிக்குள்ளேயே. உங்களோட கட்சி தலைவர்கள் போய் கேளுங்கள், உங்களுடைய ஊழலுக்கு எதிரான வழக்குகளிலே ஏன் சுமந்திரனை சட்டத்தரணியாக நியமித்திருக்கிறீர்கள் என்று கேளுங்கள். மார்ச் மாதம் கூட ஒரு வழக்கு வந்தது. சுதன் சொன்னார், சீனி ஊழல் வழக்கு. சுனில் ஹந்துனெட்டி உங்களுடைய முக்கியமான உறுப்பினர் அமைச்சர், அவர்தான் மனுதாரர். அவர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடுகிறது நான். இன்றைக்கும் அந்த வழக்கு இப்பொழுது பின்போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் ஊழலுக்கு எதிரான வழக்குகளிலே அது உங்களுடைய கட்சியாக இருந்தாலும் என்ன, எவருடைய கட்சியாக இருந்தாலும் என்ன, முதல்நிலையாகி வாதாடுவதற்கு என்னைத்தான் நிறுத்துகிறார்கள். நீங்களும் என்னைத்தான் நிறுத்துகிறீர்கள். அதைவிட முக்கியமான ஒரு வழக்கு, சத்துரங்க அபேசிங்க என்கின்ற இப்போது உங்களுடைய பிரதி அமைச்சர் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட போது, அந்த கடன் மறுசீரமைப்பு செய்கிறது இந்த நாட்டு தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய சேமநாமதியை திருடுவதற்கு ஒப்பானது என்று சொல்லி சத்துரங்க அபேசிங்க உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்வது. உங்களுடைய சத்துரங்க அபேசிங்காக ஆஜரானதும் நான் தான் ஐயா. அந்த கடன் மறுசீரமைப்பு இந்த நாட்டினுடைய தொழிலாளர் வர்க்கத்தையே சுரண்டுகிற ஒரு கடன் மறுசீரமைப்பு. கடன் மறுசீரமைப்பு என்று சொன்னால் அதிலே சில மாற்றங்களை செய்ய வேண்டும். நாட்டின் கடன் நிலைமையிலே என்ன செய்தார்கள்? ஊழியர்களுடைய சேமநாம நிதியிலே இருந்து பணத்தை சுரண்டி எடுத்து அந்த கடன் மறுசீரமைப்பை செய்தார்கள். அது ரணில் விக்ரமசிங்க ஆட்சி செய்தது. அதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு நீங்கள் போனீர்கள், என்னை அழைத்தீர்கள், வாதாட சொன்னீர்கள். இன்றைக்கு அதே கடன் மறுசீரமைப்பை நீங்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்கிறீர்கள். தொழிலாளர்களை சுரண்டுகிறதாக நீங்களே சொன்ன அதே விடயத்தை ஒருவித மாற்றமும் இல்லாமல் தொடர்ச்சியாக நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள். தேர்தலுக்கு முதல் சொன்னீர்கள் இதெல்லாம் நாங்கள் மாற்றி அமைப்போம், சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை நாங்கள் மாற்றி அமைப்போம் சொன்னீர்கள். ஒரு வசனம், ஏன் ஒரு முற்றுப்புள்ளியோ கமா கூட மாற்றப்படவில்லை. அப்படியே கொண்டு செல்கிறீர்கள். முதலாளித்துவ ஒப்பந்தம் என்று சொன்னீர்கள், நீங்கள் தொழிலாளர் வர்க்கம் என்று சொன்னீர்கள். ஆனால் அந்த முதலாளித்துவ ஒப்பந்தத்தையே தொடர்ச்சியாக, இது ஊழல் இல்லையா? ஊழலுக்கு எதிரானவர்களாக இவ்வளவு காலம் உங்களை காட்டிக்கொண்ட நீங்கள் இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஊழல் மிக மோசமான ஊழல். ஒருவரை சபாநாயகராக நியமித்தீர்கள். அவர் தன்னை கலாநிதி என்று சொல்லிக் கொண்டார். கலாநிதி என்று சொன்னார். அதை கேள்வி கேட்டவுடனே ஐயையோ என்னிடத்துல சான்றிதழ் தவற விட்டு விட்டேன், அதை என்னுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து நான் எடுப்பிக்க வேணும், சில நாட்கள் எடுக்கிறது, ஆனால் அது வருகிற வரைக்கும் நான் ராஜினாமா செய்கிறேன் என்றார். இது நடந்தது டிசம்பர் மாதம். 4 மாதம் ஆயிட்டு. 4 நாள்ல சான்றிதழை காட்டுவேன் என்று சொன்னார். 4 மாதம் ஆயிட்டு இன்னமும் கலாநிதி பட்ட சான்றிதழ் வரவில்லையே. இது ஊழல் இல்லையா? நீங்கள் தெரிந்தெடுத்து உங்களுடைய 159 பேரிலே அந்த பாராளுமன்றத்துக்கு தலைமை தாங்குவதற்கு, நாட்டினுடைய 3வது பிரஜையாக நியமிப்பதற்கு நீங்கள் கையாலே தெரிந்தெடுத்து நியமித்த நபர் மக்கள் முன்பாக தன்னை பொய்யான ஒருவராக நிறுத்தி கையும் களவுமாக பிடிபட்ட பிறகு அதை குறித்து எதுவும் செய்யவில்லை. அவர் சபாநாயகர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யறது இல்லை, எம்பி பதவியில இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும், உங்களோட கட்சியில இருந்து அவர் திரட்ட வேண்டுமே, ஏன் இன்னும் செய்யவில்லை? இது மாபெரும் ஊழல். மக்களை முட்டாளாக்குகிற, மக்களை திசை திருப்புகிற, மக்களுக்கு போலியான செய்தியை சொல்லுகிற ஊழல். அப்படியான இன்னொரு ஊழலைத்தான் நாங்கள் சுட்டி காட்டினதை வைத்துத்தான் உங்களுக்கு பக்கத்தில் விரிவுரையாளர் கபிலனையும் வைத்துக்கொண்டு ஊடகவியலாளர் மாநாடு நடத்தியிருக்கீங்க.
நான் கேட்கிறேன், யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்பாளர் மனுவிலே விரிவுரையாளர் கபிலன் தன்னுடைய வதிவிடமாக எந்த முகவரியை கொடுத்திருக்கிறார்? எந்த முகவரியை கொடுத்திருக்கிறார்? அரியாலையில் இருக்கிற உங்களுடைய காரியாலயத்துடைய முகவரியை தன்னுடைய வதிவிடமாக பொய்யாக சொல்லி இருக்கிறார். மிகப்பெரிய ஊழல்வாதி அவர் ஏழாலையில் இருக்கிறார் என்று உங்களுடைய முதலாவது எம்பி சொல்றார், உளறுகிறார். யாழ்ப்பாணம் ஏழாலையில் தானே இருக்குது, ஆனபடி அவர் கேட்கலாம் தானே. அவர் ஏழாலையில் தான் இருக்கிறார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அவருடைய முகவரி, அவருடைய வாக்கு எல்லாமே ஏழாலையில் தானே இருக்கு. யாழ் பல்கலைக்கழகத்திலே போய் அவர் கொடுத்திருக்கிற முகவரி என்னவென்று பாருங்கள். 448 A9 வீதி அரியாலையா? இல்லையே, அது இல்லையே அவருடைய சாதாரண வதிப்பிடம். அவருடைய வளமையான வதிவிடம் ஏழாலையில் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். அவர் குடும்பத்தோடு வாழ்கிறார் ஏழாலையில். என்ன குடும்பத்தையும் கொண்டு வந்து ஆஃபீஸில் இருந்து குடும்பம் நடத்துகிறார். ஏன் இந்த பொய்யுரை? வேட்பு மனுவிலே பொய்யான தகவலை கொடுத்த ஒரு ஊழல்வாதியை உங்களுடைய மாநகர சபையினுடைய முதல்வர் வேட்பாளர் என்று நீங்கள் அறிவிக்கிறீர்கள். உங்களுக்கு சட்டம் தெரியாது, அது நாங்கள் என்ன செய்கிறது? அதுக்கு கடந்த உள்ளூராட்சி மன்ற காலத்திலே இதே யாழ்ப்பாண மாநகர சபையிலே தான், யாழ்ப்பாண மாநகர சபைக்கு எல்லைக்கு வெளியே இருந்த ஒருவர், கொஞ்சம் வெளியே ஒரு ரோட்டுக்கு வெளியால கொக்குவில்ல இருந்த ஒருவர் மாநகர சபை உறுப்பினராக நியமிக்கப்பட்ட போது நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து அவரை வெளியேற்றினோம். உங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்ய தெரியும். இங்கே இருக்கு அந்த வழக்கு கோப்பி. CA ரிட் 217/2018. 2018 நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ் மாநகர சபையிலே தெரிவு செய்யப்பட்டதாக சொன்ன ஒருவரை வழக்கு தாக்கல் செய்து 3 வருடம் வெளியே வைத்திருந்தோம். ஏன்? தன்னுடைய வதிவிடத்தை அவரும் பொய்யாகத்தான் சொல்லியிருந்தார். ராமநாதன் வீதி என்றொரு தகவலை கொடுத்தார். தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக மாநகர சபையிலேயே அவர் கொடுத்த முகவரியை எடுத்தோம். அது கொக்குவில் முகவரி. அவருடைய வாக்கு சீட்டு அங்கே இருக்கிறது என்று தகவலை எடுத்தோம். அதுவும் கொக்குவில்லை இருக்கிறது. வேட்பு மனுவிலே பொய்யாக ஒரு முகவரியை கொடுத்து விட்டால் தப்பிவிடலாம் நினைக்க வேண்டாம். இந்த தகவலை நீதிமன்றத்துக்கு முன்பாக நாங்கள் கொண்டு சென்ற போது உடனடியாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை கொடுத்தது. அவர் மாநகர சபை அமர்வுகளிலே பங்கெடுக்க முடியாது, அமர முடியாது, வாக்களிக்க முடியாது, பேச முடியாது. இங்கே இருக்குது இடைக்கால தடை உத்தரவு. ரவுடி அமைச்சருக்கு இது படித்து விளங்குமோ தெரியாது, ஆனால் படித்து விளங்கக்கூடியவர்களுக்கு காட்டுறன். இதுதான் மேன்முறையீட்டு நீதிமன்றம் கொடுத்த இடைக்கால உத்தரவு. வழக்கு கேட்டு முடிகிறதுக்கு முதலே அவரை தடுத்த உத்தரவு. அவர் என்ன செய்தார்? இந்த இடைக்கால உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போனார். SC ஸ்பெஷல் எல்லை 317/2018 அந்த வழக்கு இலக்கம். உச்ச நீதிமன்றம் அவருடைய மனுவை தள்ளுபடி செய்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு சரி என்று சொன்னது. ஏன் இதை கேட்டால் கொழும்பில் இருக்கிற சுமந்திரன் வந்து யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கேட்கலாம், ஏன் ஏழாலையில் இருக்கிறவர் ஏன் இங்கே கேட்கலாது, யாழ்ப்பாணம் ஏழாலையில் தானே இருக்கிறது என்று ஒருவர் சொல்கிறார். பாராளுமன்ற தேர்தல் சட்டத்திலேயோ மாகாண சபை தேர்தல் சட்டத்திலேயோ இப்படியான தேவைப்பாடு கிடையாது. நாட்டில் எங்கேயும் வாழலாம். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்திலே இந்த சிறப்பான மிக தெளிவான ஒரு சட்ட தேவைப்பாடு இருக்கிறது. பிரிவு 7லேயும் பிரிவு 8லேயும் இருக்கிறது. ஏனென்றால் உள்ளூராட்சி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு, உள்ளூர் ஆட்சி. அதனால்தான் நாங்கள் வட்டாரங்கள், அந்த வட்டாரத்திலே இருக்கிறவர் தான் வட்டாரத்திலே கேட்க வேண்டும் என்றால், ஆனால் அந்த சபை எல்லைக்குள்ளே அனைவரும் இருக்க வேண்டும்
என்றது சட்டத்திலே அடிப்படையிலேயே இருக்கிற ஒரு நியதி. அதை தெரிந்து கொண்டுதான், தெரியாமல் செய்யலையே. தெரியாமல் செய்திருந்தால் 7 ஆளை அட்ரஸை கொடுத்திருப்பார். தெரியாமல் இப்படி சட்ட ஏற்பாடு ஒன்று இல்லை என்று நினைத்திருந்தால் தன்னுடைய வளமையான முகவரியை அவர் எழுதியிருப்பார். அதில் இப்படியான ஒரு நியதி சட்ட ஏற்பாடு இருக்கிறது, சட்டத்திலே இப்படி ஒரு தேவைப்பாடு, மாநகர சபை எல்லைக்குள்ளே தான் என்னுடைய முகவரி இருக்க வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு இருக்கிறது என்று தெரிந்தபடினால் தானே பொய்யான முகவரியை கொடுத்திருக்கிறார். அப்படி தெரிந்தபடினால் தானே தன்னுடைய அலுவலக முகவரியை கொடுத்திருக்கிறார். வதிவிடத்துக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. வதிவிடம் அலுவலகம் அல்ல. இது அந்த விரிவுரையாளருக்கு தெரியாவிட்டால் இவர் அப்படி பொருத்தமானவர். பொய்யான முகவரியை கொடுக்கிறவர். இப்ப அந்த முதலாவது ஆக அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வந்த இளங்குமரனே சொல்றார், ஏழாள தான் என்ற முகவரியை கொடுக்கிறது தானே. பிறகு பொய்யான முகவரியை கொடுத்து விட்டு மக்கள் முன்பாக வலம் வந்து அதை நாங்கள் கேள்வி கேட்டால் உடனடியாக இங்கு யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டுறார், அங்கே ட்ரௌசர் போடுறார், மக்களால் நிராகரிக்கப்பட்டவர். ஐயா ரவுடி அமைச்சரே, நான் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவன், நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்தவன். கஜேந்திரகுமாரை போலவோ விக்னேஸ்வரனை போலவோ கொழும்பிலே பிறந்தவனும் அல்ல, நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்தவன். இங்கே தான் என்னுடைய கல்வியை ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு விக்னேஸ்வரனும் கஜேந்திரகுமாரும் படித்த அதே ரோயல் கல்லூரியிலே நான் படித்திருக்கிறேன், அது வேறு விஷயம். இடது யாழ்ப்பாண பூர்வீகத்தை கேள்வி கேட்க இவர்கள் யார்? நாங்கள் அவர்களுடைய பூர்வீகத்தை கேள்வி கேட்கவில்லையே. அப்படியானவர்கள் அல்ல நாங்கள். அவர்களுடைய பூர்வீகத்தை கேள்வி கேட்க இல்லை. தமிழ் மக்கள் எங்கே இருந்து வாழ்ந்தாலும், மலையத்தில் இருந்தாலும், தமிழ் பேசுகிற முஸ்லிம் மக்களாக இருந்தாலும், தமிழ் பேசுகிற மக்கள் என்ற அடையாளத்துக்கு உரித்த கட்சியாகத்தான் இலங்கை தமிழரசு கட்சி என்றும் இருந்திருக்கிறது. ஆகையால் அவர்கிட்ட பூர்வீகத்தை நான் கேட்கலே. மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறவர் இலங்கை தமிழரசு கட்சிக்கு 63,000 வாக்கு யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே கிடைத்தது. கஜேந்திரகுமாருக்கு கிடைச்ச அதே அளவு வாக்கு தான் எனக்கும் கிடைச்சது. 15,000 சொச்சம். அது அவருக்கும் சொல்லி வைக்கணும். அவருக்கு கிடைச்ச விருப்பு வாக்கு தான் எனக்கும் கிடைச்சது. அவருக்கு 27,000 வாக்கு அவர்கிட்ட கட்சிக்கு கிடைச்சது. எங்களுக்கு 63,000 கிடைச்சது, டபுளை விட கூட. ஆனால் அவருக்கு அவர்கிட்ட கட்சிக்கு ஒரு ஆசனம், எங்கள்கிட்ட கட்சிக்கு ஒரு ஆசனம். அது தேர்தல் முறை. யாழ்ப்பாணத்திலே வந்து தேர்தலிலே நிற்க திராணி இல்லாத ஒருவர் கடந்த காலத்திலேயும் தேசிய பட்டியலிலே வந்து, இப்பொழுதும் தேசிய பட்டியலிலே வந்து யாழ்ப்பாணத்து பூர்வீகத்தை பற்றி கேள்வி கேட்கிறார் என்றால் இவர் என்ன செய்யறது? உங்களோட தலைவரை இங்கே கால் பதிக்க வேண்டாம் என்று நான் சொல்லியிருக்க கூடாது, உங்களை யாழ்ப்பாண மண்ணில் கால் பதிக்க கூடாது என்று நான் சொல்லியிருக்க வேணும். ஆனால் அப்படி சொல்லுகிறவர்கள் நாங்கள் அல்ல. ஏனென்றால் மலையக தமிழர்களுடைய பிரஜா உரிமை நீக்கப்பட்ட போது அதற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி எங்களுடைய கட்சி. உங்களுடைய மக்களுக்காக கிளர்ந்தெழுந்து சந்தை செல்வநாயகம் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். தான் அங்கத்தவராக இருந்த கட்சியை விட்டு விலகினார். தன்னுடைய கட்சியை 2ஆக உடைத்தார். யாருக்காக? மலையக தமிழ் மக்களுக்காக. அந்த உறவுகளுக்காக நாங்கள் எப்பொழுதுமே எழுந்து நிற்போம். ஆகையினாலே இவருடைய பூர்வீகத்தை நாங்கள் கேள்வி கேட்கப் போவதில்லை. ஆனால் நாங்கள் அப்படி நாணயமாக நடந்து கொள்கிறோம் என்பதற்காக நீங்கள் கீழ்த்தரமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க முடியாது. நானும் ரவுடி தான் என்று சொன்னால் தொடர்ந்து ரவுடியாக இருக்க முடியாது. யாழ்ப்பாண மக்கள் உங்களை ஒரு ரவுடியை அமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது விரைவிலேயே உங்களுக்கு தெரிய வரும். இந்த போக்கை, இப்படியான மமதை பேச்சை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் யாழ் மக்கள் 6ஆம் திகதி என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் எல்லோருக்குமே தெரியும்.
கொழும்பில் கோட் சூட் அணிகின்ற, யாழ்ப்பாணத்துக்கு வந்து வேட்டி கட்டுகின்ற, பெரிய சட்டத்தரணி என்று சொல்லுகின்ற, கடந்த காலங்களில் ரணிலுக்கு பின்னால் ஃபைல்களை தூக்கி கொண்டு அவருடைய செல்ல பிராணி போன்று பின்னால் ஓடிய, அவர்கள் வக்களத்து வாங்கிய, தாண்ட பிள்ளைகளை அது சிங்களமோ தமிழோ அமெரிக்காவில் படிக்க வைத்திருக்கின்ற அல்லது வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற அந்த 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 தன்னால் செய்ய வேண்டிய அனைத்து குப்பாடித்தனமான வேலைகளும் செய்த, யாழ் மக்களிலிருந்து நிராகரிக்கப்பட்ட, யாழ் மக்கள் சொல்ல வர வேண்டாம், இவர் சொல்லுகின்றார் இன்றைக்கு அனுரவ இங்கு காலடி வைக்க விட மாட்டேன். காலடி வைக்கிறது இல்லையா, முதல்ல உங்களுக்கு காலடி வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு தேடிப்பார். நாங்கள் இன்றைக்கு அமைச்சர் என்ற வகையில் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் மத்தியில் போறோம். இன்னைக்கும் தனக்கு பாதுகாப்பு. யாருடைய பணம்? என்ன தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும். நீ வச்சிருக்கிற எஸ்டிஎஃப் வந்து தமிழனா? வெக்கம் ஐயா, வெக்கம். நீங்கள்லாம் ஒரு அந்த நபர் சொல்லுகின்றார் இன்றைக்கு எங்களுடைய கபிலன், மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், கபிலன் அவர்கள் வெற்றி பெறட்டும், வெற்றி பெறப்பட்ட பிறகு நான் அவரை உறுப்பினராக கூட பதவி பிரமாணம் செய்யப்பட மாட்டேன், வழக்கு போடும். உனக்கு வழக்கு போடுறத தவிர வேறு ஒன்றும் இல்லை தாண்டி எங்களுக்கு தெரியும். ஒன்றை நாங்கள் சொல்லுகின்றோம், இது வந்து வேறு எதுவுமல்ல, அந்த தோல்வியில் விழுந்து துவண்டு நனைந்து சாக்கடையில் இருக்கின்ற அந்த நாற்றத்தை வெளிப்படுத்துவதற்கின்ற ஒரு நிகழ்வாகவே இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். ஏன்? கபிலன் என்பவர் எங்களுடைய கட்சியினுடைய முதன்மை வேட்பாளர். கபிலன் மாத்திரம் தனித்துவா இருக்கிறார் இல்ல, அவருக்கு முன்னால் பெரிய எங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது, எங்களுடைய கட்சி இருக்கின்றது. அதனால் கபிலனோட விளையாடு என்பது எங்களோட விளையாடு. கபிலன் என்பவர் வேறு யாரும் அல்ல, முன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும், யாழ் பல்கலைக்கழகத்துடைய சிரேஷ்ட விரிவுரையாளர். எவ்வளவு சம்பளம்? 2,30,000. யாழ் மேயருக்கான சம்பளம் எவ்வளவு? குறைஞ்ச 50,000 கூட கிடைக்காது. 2,30,000 சம்பளத்தை விட்டு விட்டு இங்கு வந்து மக்களுக்கான சேவையினை, இந்த யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்புவதற்கு, யாழ் நகரை கட்டியெழுப்புவதற்கு, இதனால் வரைக்கும் வந்த எந்த ஒரு மேயர்களும் இந்த யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்புகின்றார். யாழ்ப்பாணத்தினுடைய தனித்துவம், யாழ்ப்பாணத்தினுடைய மரபுரிமைகளை கட்டி எழுப்புவதற்கான அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான, குறைந்தபட்சம் மழை காலத்தில் நீர்கள் வடிந்தோடுவதற்கான வாய்க்கால்களை கூட அமைக்காதவர்கள் தான் இன்றைக்கு பேச்சுக்கொண்டார்கள். நாங்கள் அதை செய்ய போறோம், இதை செய்ய போறோம். நாங்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லுகின்றோம். அதனால் கபிலன் மீது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒரு சில கேடுகட்ட அரசியல்வாதிகள் அல்லது அவர்களை நக்கி பிழைக்கின்ற ஒரு சில ஆட்களும் இருக்கின்றார்கள், ஒரு சில எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள், ஒரு சமூக வலைத்தளங்களில் எழுதுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது கபிலன் மீது மாத்திரமல்ல, அவருடைய குழந்தைகள் மீது, அவர்களுடைய மனைவியார் மீது, அவருடைய தாயார் மீது, அது மாத்திரம் தான் வகிக்கின்ற பிரதேசத்திலும் கூட சென்று பல கேடுகட்ட கேவலமான நரிசனமான ஊழையிடுகின்ற வேலைகளை இந்த அரசியல்வாதிகள் செய்கின்றார். நாங்கள் ஆளும் கட்சி மறந்துவிடக்கூடாது. 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட பாராளுமன்றம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி எங்களுடைய ஜனாதிபதி. முன்னர் ஜனாதிபதியின் பெயரை கூட உச்சரிக்க கூட பயந்தவர்கள். ஜனாதிபதியின் பெயரை உச்சரிக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் டிவியில் பார்த்தீங்க சொன்ன
பீப் பீப்ங்கிற சத்தம் மாத்திரம் தான் வரும், பெயர் வராது வெளியில். அந்த அளவுக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு அன்னை வரையும் சுதந்திரமாக பேசுவதற்கான அனுமதித்திருக்கும். அந்த பேச்சு சுதந்திரத்தை அவமதிக்க வேண்டாம் என அன்பான ஊடகவியலாளர் நாங்கள் கேட்கிறோம்.